வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? போன வாரம் முழுக்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி மாநாடு நடந்தது. கோயம்புத்தூர் ஃபுல்லா பரபரப்பா இருந்தது. அதெல்லாம் லைவ்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க வீட்டில். அதை ஒட்டி அதை ஒட்டி 2 நாளா என்ன பரபரப்பா போயிருக்குன்னா, இந்த பாடகர் கோவான் இந்த கோவான் என்ன கூறியிருக்கார் அப்படின்னு பார்த்துட்டு வந்துருவோமா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா தம்பி? நான் ஒண்ணு சொல்றேன். உன் வீட்டுல உன் மனைவிக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான் உன்னை விட்டு அந்த புள்ள ஓடுச்சு. முதல்ல அதை புரிஞ்சுக்க. நீ பெண்களுக்கு பாதுகாப்பு பத்தி பேசாத. நீ உன்னுடைய அந்த பொண்ணு அதோட ஃப்ரெண்டியோட கல்யாணத்துக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்துல போன. இதெல்லாம் பர்சனல் லைஃப் சொல்றேன், வேற வழியில சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா அந்த பையன் உருட்டு போயிருக்கான். உன்னுடைய ஃப்ரெண்டியோட மேரேஜுக்கு கோவாவுக்கு நீ தனி விமானத்துல போன. அந்த விமானத்துல நீ இருந்த, இன்னொரு பொண்ணு இருந்துச்சு. அது யார் தெரியுமா? அதோட உட்பி தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கார். அது எந்த மேடையிலன்னு பாத்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின், அதாவது டெபுட்டி சிஎம் சொல்லிட்டேன். டெபுட்டி சிஎம்னே வருதுங்க. டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கிற ஃபங்க்ஷன்ல இந்த கோவான் வந்து பாடியிருக்காரு. நீங்க பார்த்துருப்பீங்க என்ன பண்ணாரு அப்படின்ட்டு. இதற்கு வந்து நம்ம தமிழக வெற்றி கழக தோழர்கள் எல்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சு வீடியோ போட்டிருந்தீங்க. கோவான், உங்களுக்கு வந்து அறம் இல்லையா? கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர் தானே நீங்க? போன ஏடிஎம்கே ஆட்சியில ஊத்தி கொடுத்த உத்தமி அப்படின்லாம் ஜெயலலிதா அம்மாவை கிண்டல் பண்ணீங்களே, போராட்டம் பண்ணீங்களே. இப்போ எங்க போயிட்டீங்க? கள்ளக்குறிச்சியில டிஎம்கே ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே விருந்தில் சாப்பாட்டு இலையில தண்ணிக்கு பக்கத்தில் பீர் பாட்டில் வச்சு பரிமாறி இருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை பற்றி நீங்கள் வந்து ஏதாவது குரல் கொடுத்தீங்களா? ஒரு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயத்தில் சேர்த்து போனாங்க, அவங்களுக்கு எதாவது நீங்கள் வந்து குரல் கொடுத்தீங்களா? ஒரு வாய்ஸ் கொடுத்தீங்களா? அப்படின்லாம் நீங்கள் கேட்டு வீடியோ போடுறீங்க. நான் அதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துக்கு தோழர்கள் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கோவானை யாரெல்லாம் வந்து கண்டிச்சு வீடியோ போடுறீங்களா? அதை நான் கண்டிக்கிறேன். எதுக்கு அவர் திட்டுறீங்க? எதுக்கு கோவானை திட்டணும்? நான் விட்டு இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன். சொல்லப்போனா நான் வந்து கோவானை வரவேற்கிறேன். எப்படி திமுக கட்சிக்காரர்கள் வந்து இதை வந்து வரவேற்கிறாரோ, நானும் வந்து கோவானை வந்து அதை விட வரவேற்கிறேன். நீ இன்னும் நிறைய பேசுங்க. எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் வெற்றி தலைவர் அவர்கள் பற்றி ரொம்ப கொச்சையா பேசுங்க, இன்னும் கேவலமா பேசுங்க. இன்னும் நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் ஃபேமிலி எல்லாத்தையும் இழுத்து போட்டு பேசுங்க, நிறைய பேசுங்க. இன்னும் உங்ககிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன். பேசுங்க. நீங்க மட்டும் இல்லை, இன்னொருத்தர் உங்களுக்கு டேடி இருக்காரு, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. மேடை பேச்சாளர்களே வந்து கவர்ச்சியா பேசுறது, ஆபாசமா பேசுறது தான் இப்போ வந்து ஃபேஷன் ஆகிப்போச்சு. அதனால நீங்க வந்து தமிழக வெற்றி தோழர்கள் வந்து இதை நீங்க கண்டிச்சீங்கன்னா நான் உங்களை கண்டிக்கிறேன். எதுக்கு கண்டிக்கணும்? நிறைய பேசணும், நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசணும், பெண்களை கரைக்குருவா பேசணும். நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க அதுக்குள்ள எதுக்குலாம் வந்து கண்டனம் தெரிவிக்கிறீங்க? கண்டனம் தெரிவிச்சுட்டு பேசாம போயிட்டானா நமக்கு எங்கடா கண்டென்ட்? சொல்லு. இந்த பொன்முடி மாதிரி அமைச்சர் வந்து அவசரப்பட்டு இந்த நீதிபதி வந்து நான் அமைச்சர் வந்து நீக்கலையா தண்டனை கொடுக்கலையான்னு கேட்டு நீக்கி வச்சிட்டேன். அவர் நீக்காம இருந்தா இன்னும் நிறைய பேசுவாரு, நிறைய கெட்ட வார்த்தை பேசுவாரு, நிறைய கிண்டல் பண்ணுவாரு, பெண்கள் அசிங்கமா பேசுவார், நிறைய கண்டென்ட் கிடைச்சது. அதுக்குள்ள என்ன நீதிபதி சார்? அதுக்குள்ள எதுக்கு சார் பண்றாங்க? நீங்க இதெல்லாம் எதுக்கு? கட்சி விவகாரத்துல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? டிஎம்கே கட்சி விவகாரத்துல அவங்க இந்த மாதிரி நல்லது பண்றாங்க, அது எங்களுக்கு நல்லது. இந்த மாதிரி பேசினாதான் எங்களுக்கு நல்லது. பேசணும், நிறைய பேசணும். இன்னும் ஆபாச பேச்சாளர்கள்லாம் கூட்டிட்டு வந்து பேசணும். ஏன்னா அவங்க கிட்ட கண்டென்ட் இல்லை, அவங்க எதுவும் சாதனை பண்ணல. அவங்க இந்த மாதிரி பேசதான் எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். அதனால நான் சொல்றேன், எந்த ஒரு தமிழக வெற்றி கழக தோழர்களும் வீடியோ போடுறன்னு பேர்ல திமுக மேடை பேச்சாளர்கள், அதாவது ஆபாச பேச்சாளர்களை நீங்க கண்டிச்சீங்கன்னா நான் அதை வன்மையா கண்டிக்கிறேன். அதே சமயத்தில் திமுக பேச்சாளர்களை நான் ஆதரிக்கிறேன். இன்னும் ஆபாசமாக பேச வேண்டும், இன்னும் எங்கள் தலைவரை பற்றி நீங்கள் ஆபாசமாக பேச வேண்டும், பெண்களை பற்றி ஆபாசமாக பேச வேண்டும். திமுக மகளிர் அணி தோழிகள் இருக்கீங்க, நீங்க வந்து ப்ளீஸ் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க, கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுங்க.
பெண்களை எப்படி கேவலமாலாம் பேசலாம் அப்படின்னு இந்த கோவான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னும் அசிங்கமா பேசினாதான் நல்லா இருக்கும். இந்த தேர்தலில் நெருங்கு போகுதுன்னு ஒரு 10 மாசம் தான் இருக்கு. நிறைய கண்டென்ட் கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு யோசிக்க தெரியல. ஏன்னா எங்க தலைவர் வந்து ஆபாசமா பேசக்கூடாது, ஒரு அறத்தோட தான் அரசியல் பண்ணணும், இன்னும் ஆபாச பேச்சாளர்கள்லாம் கூட்டிட்டு வந்து பேசணும். ஏன்னா அவங்ககிட்ட கண்டென்ட் இல்லை, அவங்க எதுவும் சாதனை பண்ணல. அவங்க இந்த மாதிரி பேசதான் எங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். அதனால நான் சொல்றேன், எந்த ஒரு தமிழக வெற்றி கழக தோழர்களும் வீடியோ போடுற பேர்ல திமுக மேடை பேச்சாளர்கள், அதாவது ஆபாச பேச்சாளர்களை நீங்க கண்டிச்சீங்கன்னா நான் அதை வன்மையா கண்டிக்கிறேன். அதே சமயத்தில் திமுக பேச்சாளர்களை நான் ஆதரிக்கிறேன். இன்னும் ஆபாசமாக பேச வேண்டும், இன்னும் எங்கள் தலைவரை பற்றி நீங்கள் ஆபாசமாக பேச வேண்டும், பெண்களை பற்றி ஆபாசமாக பேச வேண்டும். திமுக மகளிர் அணி தோழிகள் இருக்கீங்க, நீங்க வந்து ப்ளீஸ் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க, கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுங்க. பெண்களை எப்படி கேவலமாலாம் பேசலாம் அப்படின்னு இந்த கோவான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுங்க. இன்னும் அசிங்கமா பேசினாதான் நல்லா இருக்கும். இந்த தேர்தலில் நெருங்கு போகுதுன்னு ஒரு 10 மாசம் தான் இருக்கு. நிறைய கண்டென்ட் கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு யோசிக்க தெரியல. ஏன்னா எங்க தலைவர் வந்து ஆபாசமா பேசக்கூடாது, ஒரு அறத்தோட தான் அரசியல் பண்ணணும், அப்புறம் என்னது பாசிட்டிவ் தாட்ஸ், சரியா, பாசிட்டிவ் தாட்ஸோட தான் இருக்கணும். இளைஞர்கள்லாம் வராங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல அரசியலை கொடுக்கணும். நெகட்டிவிட்டியை ஒதுக்கிட்டு பாசிட்டிவிட்டியை வந்து கொண்டு போவாங்க அப்படின்லாம் சொல்றாரு நம்ம தலைவர். என்ன தலைவர், கையெல்லாம் கட்டி போடுறீங்க, சரி கட்டி போட்டீங்க. ஸோ இப்படி எங்கள் தலைவர் சொல்லியிருக்கனால எங்களால் பேச முடியல. ஆபாசமாக தரைக்குருவாவோ அதனால பேச முடியல. எங்களுக்கும் பேச தெரியும், பாத்திமா பாபு, நிவேதா பிருத்திராஜ், நயன்தாராலாம் எங்களுக்கு பேச தெரியும். பட் அப்படின்னு பேசக்கூடாதுன்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு. சரியா, அதனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. இந்த திமுகவை வந்து எதிர்க்கிறதுக்கு, கருத்தியல் ரீதியா பேசுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஏன்னா கருத்தியல் ரீதியா பேசணும்னா அவன் கீர்த்தி சுதேசன், அதனால எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால நீங்களே பேசுங்க, இன்னும் நிறைய பேசுங்க. திமுக ஆபாச பேச்சாளர்களை வந்து இப்பவே நம்ம வந்து அவங்கள வந்து அடக்கி ஒடுக்கிட்டோம்னா பின்னாடி நமக்கு ஒரு பெரிய கண்டென்ட்டே மிஸ் ஆயிடும். அவங்கள இன்னும் வளரணும். இப்பதான் ஒரு செடியா வந்திருக்காங்க, ஒரு சின்ன செடி மாதிரி வந்திருக்காங்க. எலெக்ஷன் பக்கமா வரும்போது தான் அவங்க பெரிய மரமா வருவாங்க. மரமா வரும்போது அவங்களிடம் இருந்து நிறைய ஆபாச பேச்சுக்கள், பெண்களை பற்றிய ஆபாச பேச்சுக்கள், ஆபாச கருத்துக்கள், தனி மனித தாக்குதல் எல்லாமே வரும். அப்போ வந்து பெரிய கண்டென்ட்டா இருக்கும் நமக்கு. ஸோ அவங்க வளர விடுங்க. இப்பவே போட்டு அவங்கள நசுக்கிட்டீங்கன்னா, இப்பவே அவங்கள கட்சி பொறுப்பு தூக்கிட்டாங்கன்னா நமக்கு பெரிய கண்டென்ட் மிஸ் ஆகும். ஏன்னா சரியா, அதனால வந்து நம்ம தமிழக வெற்றி கழக தோழர்கள் இதை வந்து ஆதரிக்கணும். நான் ஆதரிக்கிறேன், இந்த ஆபாச பேச்சாளர்களை நான் ஆதரிக்கிறேன். நீங்களும் ஆதரிக்கணும், உற்சாகப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.